ஹாய், ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று லைசன்சிங் எக்ஸாம், 2வது ஸ்காலர்ஷிப். ஸோ முதல்ல லைசன்சிங் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் பர் என்எம்சி நார்ம்ஸ் நீங்கள் அங்கே லைசன்சிங் வாங்கணும். அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். அது வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும். மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம். முன்னாடி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3rd இயர்லேருந்து 6th இயருக்கு ரஷ்யன் லாங்குவேஜில் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. பட் நீங்கள் ஃபுல் இயரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு திரும்பி எக்ஸாம் வந்து போய் ரஷ்யன் லாங்குவேஜ் எழுதணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர் இல்லை 3 செமஸ்டருக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் கோர்சஸ் இருக்கும். அதோட விட்டுறாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம 6 இயர்ஸ் அங்கே இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. பட் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் பர்டிகுலர் மெடிக்கல் டெர்மினாலஜிலாம் பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செல்ஃபாக உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரஷ்யன் லாங்குவேஜை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 months. ஸோ இந்த 10 monthஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறது மட்டும் இல்லை, எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங், ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த சர்டிஃபிகேட்டில் வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜை நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி கோர்ஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஃபார் கெட்டிங் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.